Hey guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா R15 V3S ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். அது வந்து ஸ்லோவாக போகிறதுனால நான் ஃபாஸ்ட் மோஷனில் வச்சுருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இது சேஞ்ச் பண்ணுற பிறகு கண்டிப்பாக வந்து ஹேண்டில் பார் இந்த இடத்துல இடிக்கும். அதுக்கு தான் வந்து இந்த 2 ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்களே அது வந்து உள்ள அந்த மிரர் வழியாக போட்டு விட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் ஹைட் ஏறும். இந்த வைசர் இருக்கு இல்லையா, இந்த வைசர் அந்த மாஸ்க் வந்து கொஞ்சம் ஹைட் ஏறும். ஸோ வந்து உங்களுக்கு 100% இடிக்காது. அது டேரெக்டாக உட்காந்துராது. அந்த புஷ் வந்து அந்த லப்பரில் உட்காராது. இது வந்து கட் பண்ணுவாங்க, இதுவும் கட் பண்ணுவாங்க, இதுவும் கட் பண்ணுவாங்க. இந்த லப்பர் கட் பண்ணிட்ட பிறகு தான் அது உட்கார வைப்பாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த புஷ்ஷு கரெக்டாக உட்காரும். இல்லைனா லப்பருக்கு மேலே உட்காந்துச்சுன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால இந்த ஸ்க்ரூ வந்து வெளியிலேருந்து உங்களுக்கு போட முடியாது. ஆனால் உண்மையிலேயே வந்து ரைடிங் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணதுனால. நான் இதுக்கு தான் பயந்தேன், இந்த இடிக்குன்றதுக்காக தான் பயந்தேன். பரவாயில்ல. ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. இந்த டவுனில் இருக்கிறதுக்கும் இந்த கொஞ்சம் மேலே இருக்கிறதுக்கும். ஏன்னா நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு பார்த்தா தெரியும், 2 இன்ச் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் வந்து டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக வந்து தெரியுது. ஓகே கைஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா பை பை, டேக் கேர்.